ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு மை சேனல் என்ஹெச்ஆர் பிளாக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கடலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து முள்ளோட வரைக்கும் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் முள்ளோடையிலேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் இப்படி பார்க்குறோம். இப்போ நம்ம கடலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம வீடியோ ஆரம்பிக்குது. இது வந்து நம்ம மார்னிங் வந்து ஒரு 6:15 6:30க்கெலாம் இந்த வீடியோ எடுத்தோம். அதனால் வந்து இந்த இடம் டிராஃபிக் இல்லாமல் இருக்குது. ஒரு 8 o'clock போல் வந்தீங்கன்னா அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும் உங்களுக்கு. ப்ளஸ் வந்து ரைட் சைடில் வந்து சுமங்கலி கடையை வந்து காலி பண்ணி புது இடத்துக்கு போயிடுச்சு. அதனால் இந்த ரோடு வந்து இந்த இடத்துல ஃப்ரீயாக ஆகிடுச்சு. சுமங்கலி கடை வந்து இந்த இடம் எப்பயுமே டிராஃபிக்காக இருக்கும். இதுதான் நம்ம ரைட் சைடில் போனால் சிதம்பரம் சீர்காழி போகிற வழி எக்ஸிஸ்டிங் ரோடு இது. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம லெஃப்ட் சைடு திரும்பணும் அப்படின்னா ஹெவி வெஹிக்கிள்ஸ் போகிறதுக்கான வழி. அதை தனியாக நான் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ இது வந்து கெடிலம் ரிவர் பிரிட்ஜ். இதுக்கு இப்போ லெஃப்ட் சைடில் வந்து இப்போ இது வந்து இந்த பிரிட்ஜை வந்து ஒன்றே வைக்க போகிறாங்க. இன்னொரு பிரிட்ஜ் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ இது NH பண்ணிகிட்ருக்காங்க. NH32 தான் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல். பட் ஆனால் ஒரு பிரிட்ஜாக வந்து இப்போ பாண்டிச்சேரி போகிற வழியில் ஒரு பிரிட்ஜ் ஒன்று கட்டி முடித்தாங்க. அதுக்கடுத்து வந்து அப்புறம் தென்பண்ணையாறு ரிவர் பிரிட்ஜு முடித்தாங்க. ஒரு பிரிட்ஜாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னு தெரியல, ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு ஒர்க்கு. ஏன் அப்படின்னு தெரியல. பட் ஆனால் எக்ஸிஸ்டிங் ரோடு இருக்கிற இடத்துல மட்டும் நல்லா சூப்பராக ரோடு போட்டிருக்காங்க. ஒரு சிலட்லாம் பாண்டிச்சேரி போகிற வழியில் டிவைடர் நிறைய இடத்துல போட்டிருக்காங்க. கடலூர்லேருந்து சிதம்பரம் போகிற வழியில் ஓட்டி வரைக்கும் ஒரு சில டிவைடர் இருக்குது. அதுக்கப்புறம் டிவைடர் போட முடியல. மேபி ஃபியூச்சரில் போடுவாங்களான்னு தெரியல. இப்போ இந்த இடம் வந்து லெஃப்ட் சைடில் வந்து போலீஸ் ஸ்டேஷன், ரைட் சைடில் வந்து புதிய சுமங்கலி சென்டென்ஸ் ஸ்கூல் இருக்குது. இங்கே வந்து பேங்க் ஆஃப் பரோடா வரும். இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடலூரில் புதுசாக கட்டின மால் இந்த லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. ரைட் சைடில் உட்லண்ட்ஸ் ஹோட்டல். இந்த ரைட் சைடில் போனீங்க அப்படின்னா தேவனாம்பட்டினம் போகிறதுக்கான வழி அதுதான். தாலுக்கா ஆஃபீஸ் எல்லாமே போகிற வழி இந்த சைடில் தான் இருக்குது. லெஃப்ட் சைடில் சென்ட் மேரிஸ் ஸ்கூல் இருக்குது. இப்போ இந்த மஞ்சக்குப்பம் போஸ்ட் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க, அது எல்லாருக்கும் தெரியும். ரைட் சைடில் போனீங்கன்னா சப்ஜெயில் இருக்குது, சென்ட் ஜோசப் காலேஜ் இருக்குது, கோர்ட் இருக்குது. லெஃப்ட் சைடில் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. ஆக்சுவலாக இருந்தோன்னா ஹெவி வெஹிக்கிள்ஸ் பஸ் எல்லாமே லெஃப்ட் சைடில் தான் போகணும். மார்னிங் ஒரு 7:30 வரைக்கும் டேரெக்டாக போகலாம். அதேமாதிரி ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஒரு சில வெஹிக்கிள்ஸ் கலவுடு கிடையாது. ஆப்போசிட்டில் பாண்டிச்சேரியிலேருந்து கடலூர் வர வெஹிக்கிள்ஸ் வந்து பஸ்ஸு வரலாம். லாரி வந்து எப்பயுமே அவுட்டரில் தான் போய்ட்டு வரணும். மார்னிங் டைமில் வரலாம். மார்னிங் ஒரு 7 o'clock 7:30 வரைக்கும் வரலாம். நைட்டில் வந்து 10 o'clock மேலே வரலாம். மற்ற டைமில் எல்லாமே அந்த பக்கம் போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். அதுவுமே ஒரு வீடியோ எடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன் நான். அது அந்த கெடிலம் ரிவருக்கு பக்கத்தில் ஒரு வழி இருக்குது. அந்த வழியாக தான் போவாங்க மேக்ஸிமம். அப்படிலாம் இங்கே வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸில் வந்து கட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே மஞ்சக்குப்பம் உள்ளே இருக்க ஏரியா. மஞ்சக்குப்பம் மார்க்கெட். ஆக்சுவலாக லெஃப்ட் சைடில் வந்து மார்க்கெட் இருந்துச்சு. இப்போ அதை இடிச்சிட்டு இப்போ வந்து புதுசாக கட்டுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் மார்னிங் டைமில் மட்டும் இந்த வே வந்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். மற்ற டைம்லாம் அந்த வேலாம் யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு NH32 டச் ஆகிடுங்க. இப்படி இல்லை முடியல அப்படின்னாலும் அவுட்ரு போயிட்டு வாங்க. இந்த இடத்துல நீங்கள் உள்ள அந்த மஞ்சக்குப்பம் மணிக்குள்ள இந்த இடம் ரைட் சைடில் போனீங்கன்னா அந்த கல்வித்துறை ஆஃபீஸ் வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட் இங்கே இந்த இடத்துல தான் இருக்குது. ரைட் சைடில் தான் இருக்குது. இந்த இடத்துல தான் கொஞ்சம் டிவைடர் போட்டோம். இது வரைக்கும் தான் ரோடு அகலப்படுத்திருக்காங்க. மற்ற இதுக்கு முன்னாடி வரைக்கும் கடலூர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ரோடு அகலலாம் படுத்தலை. அப்படியே போய் போட்டிருக்க ரோடு மேலே போட்டாங்க. இந்த இடத்துலலாம் ரோடு கொஞ்சம் அகலப்படுத்தி டிவைடர் போட்டாங்க. இதை நாங்களே வந்து பார்த்தோம். கொஞ்சம் ஒர்க்லாம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த ரோடுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த கொஞ்சம் தனி லேயராக தெரியும் அந்த புதுசாக போட்ட ரோடு. இந்த இடம் வந்து அந்த அவுட்ரு போய்ட்டு கலெக்டர் ஆஃபீஸ் லெஃப்ட் சைடு கலெக்டர் ஆஃபீஸ் போனால் நிறைய NH32 இங்கேருந்து வந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் தான் போகிறது தான் போகலாம். எங்கள் ஊரோட கெத்து இது கடலூர். இந்த இடத்துல இந்த லோகோ ஒன்று போட்டு இந்த இடத்த கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி விட்டுட்டாங்க. அப்படியே ரைட் சைடில் திரும்பி பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்டு பாண்டிச்சேரி பார்டரில் இந்த இதுக்கப்புறம் பாண்டிச்சேரி ஏரியா அப்படின்றதுனால கடலூர் செக் போஸ்ட் இருக்குது. பாண்டிச்சேரி ஏரியானா பக்கத்துலேயே கிடையாது, கொஞ்சம் தூரம் போகணும். இந்த இடம் வந்து தென்பண்ணையாறு ரிவர் பிரிட்ஜ். ரைட் சைடில் இருக்க பிரிட்ஜ் மட்டும்தான் ஏற்கனவே இருந்துச்சு. லெஃப்ட் சைடில் இந்த இடம் வந்து புதுசாக பிரிட்ஜு கட்டினாங்க. இதையே ஒரு 1 yearக்கு மேலே கட்டிட்டு இருந்தாங்க. ஒர்க்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த NH32 தெரியும். கரெக்டாக நேராக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வரைக்கும் தான் வரும். இந்த கலெக்டர் ஆஃபீஸ் ரோடு வழியாக போனீங்க அப்படின்னா ஒரு 2.5 கிலோமீட்டர் வரும். அந்த வீடியோவும் போடுறேன் நான். அது மாதிரி கனெக்டிங் ரோட்ஸ்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போட்டுறேன். இது சின்ன கங்கனாகுப்பம் பெரிய கங்கனாகுப்பம் அந்த ஏரியா. இது வந்து தமிழ்நாடு தான், பாண்டிச்சேரி கிடையாது. பட் ஆனால் ஆற்றுக்கு என்னாண்ட ஒரு கணக்கு தான் பாண்டிச்சேரி அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த ஏரியாலாம் தமிழ்நாடு தான். அந்த புதுச்சேரின்னு ஆர்ச்சி ஒன்று வரும் முள்ளோட கிட்ட, அது வரைக்குமே தமிழ்நாடு தான், பாண்டிச்சேரி கிடையாது. அதுக்கப்புறம் தான் வந்து பாண்டிச்சேரி. இதுவுமே NH45 தான் வருது. NH45 இது நம்மளது NH32 அது. எதுவுமே NH32 கன்வெர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது பெரிய கங்கனாகுப்பம். சாரி, இது இந்த இடத்துல சின்ன கங்கனாகுப்பம். மாருதி ஷோரூம் லெஃப்ட் சைடில் இருக்குது. இப்போ வந்து இங்கே வந்து அனுஜ் டைல்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் வரும். அதுக்கப்புறம் வந்து ரைட் சைடில் வந்து காலேஜஸ் ஒன்று வரும். ஒரு 2 ஸ்கூல் ஒரு காலேஜஸ் வரும்னு நினைக்கிறேன். இது வந்து அனுஜ் டைல்ஸு. இந்த ரைட் சைடில் வந்து ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. இங்கே இந்த இடத்துல வந்து இமாக்குலேட் காலேஜ் வந்து கடலூரில் இருந்த சென்டென்ஸ் ஸ்கூலுக்கு அவங்களோட மேனேஜ்மெண்ட்டில் இருந்த இமாக்குலேட் காலேஜ் வந்து அங்கேருந்து இங்கே கொண்டு வந்துட்டாங்க.
இங்கே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த இமாக்குலேட் காலேஜ் இருக்குது. இந்த ரோடெல்லாம் ரொம்ப போக்கையாக இருந்துச்சு. இப்போ ரோடெல்லாம் ஃபுல்லாகவே ரெடி பண்ணிட்டாங்க. நீங்கள் மார்னிங் டைம் போகிற மாதிரி இருந்தால் தாராளமாக போகலாம். அதுக்கப்புறம்லாம் ஒரு 7:30 8 o'clock வரலாம் இப்போ இந்த இடத்துலாம் போனால் டென்ஷன் ஆகிடுவீங்க. ஆக்சுவலாக இந்த இடம் தான் வந்து பாண்டிச்சேரி பார்டரு. பகலில் வரீங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல வந்து பாண்டிச்சேரி போலீஸ் கண்டிப்பாக இது வரைக்கும் தமிழ்நாடு போலீஸ் நிற்பாங்க. இதுக்கப்புறம் பாண்டிச்சேரி போலீஸ் நிற்பாங்க. அந்த கட்டையோட தமிழ்நாடு முடிஞ்சிச்சு, தமிழ்நாடு போலீஸ் நிற்பாங்க. இதுக்கப்புறம் பாண்டிச்சேரி போலீஸ் நிற்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து பர்மிட்டு போடுற மாதிரி இருக்கும். லெஃப்ட் சைடு பாண்டிச்சேரி ஸ்டேட் பர்மிட் போடுறவங்க இந்த இடத்துல நீங்கள் லெஃப்ட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 2.5 கிலோமீட்டர் வந்து NH32 போய் ஏறிடுவீங்க. இதோட நம்ம வீடியோ முடியுது. இதிலேருந்து கண்டினியூ பண்ணி பாண்டிச்சேரி வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.